ஆல்ரைட் காய்ஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா HTML பத்தி கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். ஸோ ரொம்ப பேசாம வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஸ்க்ரீனை பார்த்தாலே தெரியும் HTML என்ன சொல்லிட்டு. HTML ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க. ஸோ நீங்க ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸா இருக்க போறதே இந்த HTML தான். ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஒரு வெப்சைட்டை எடுத்துக்கோங்க, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா HTML வச்சு தான் பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஐ மீன் பேசிக்கா அதுதான் வந்து ஃபவுண்டேஷன் மாதிரி. ஸோ எந்த ஒரு வெப்சைட் எடுத்துக்கிட்டாலுமே HTML இல்லாமல் உங்களால பண்ணவே முடியாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு மார்க்அப் லாங்குவேஜ். இது ஒன்றும் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது. ஸோ நிறைய பேர் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்லை, இது வந்து ஒரு மார்க்அப் லாங்குவேஜ். HTML எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் ஃபுல்லாமே டேக்ஸ் தான். ஸோ எதை எடுத்தாலுமே அதில் வந்து டேக்ஸாக தான் வந்து இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டேக்ஸ்லாம் என்ன சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் வேணும். ஏன்னா நம்ம வந்து HTML ஃபைலை வந்து எடிட் பண்ண போறோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து நமக்கு ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் வேணும். நம்ம எந்த டெக்ஸ்ட் எடிட்டர் வேணா யூஸ் பண்ணலாம். ஸோ பிகினராக வந்து பார்த்தீங்கன்னா VS கோட் எடிட்டர் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரௌசரில் இருக்கேன் இப்போ. ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா சர்ச் பாக்ஸில் பிஎஸ் கோட் சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. பிஎஸ் கோட்னா எதுவும் இல்லை, விஷுவல் ஸ்டுடியோ கோட். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிற டெக்ஸ்ட் எடிட்டர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரிசல்ட் இருக்கு இல்லையா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோடோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து லோட் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இது வந்து நான் விண்டோஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணுறதால எனக்கு விண்டோஸ்ன்னு இருக்குது. நீங்கள் மேக் OS யூஸ் பண்ணால் உங்களுக்கு டவுன்லோட் ஃபார் மேக்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா VS கோடோட இன்ஸ்டாலர் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எனக்கு வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து இதை டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து பாப்பப் ஆகுது. ஸோ அதில் போயிட்டு அக்ரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு டெஸ்க்டாப் ஐகான் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த செக் பாக்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் இன்ஸ்டால் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நான் இன்ஸ்டால் பண்ண போகிறது இல்லை. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடில் HTML அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் index.html சொல்லிட்டு ஒரு ஃபைலை வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் இந்த ஃபைலை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபைலை வந்து ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணணும். ஸோ சிம்பிளி இந்த எக்ஸ்டென்ஷன் எதுக்குன்றதை நான் கொஞ்சம் நேரத்தில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் சர்வர். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்டென்ஷன். ஸோ இதை வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், ஒன்ஸ் அந்த எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஃபைலில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேகை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டேக். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கு இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இருக்கிறது வந்து ஓப்பன் டேக், இது வந்து க்ளோஸ் டேக். நடுவில் அந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ் இருக்கு இல்லையா, அது வந்து அது க்ளோஸ் டேக். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டேக். நான் இந்த டுட்டோரியலில் எங்கெல்லாம் டேக் சொல்கிறேனோ இதை தான் நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா HTML வேர்டோட வரும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா P டேக். ஸோ VS Code வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னன்னா நீங்க Pன்னு போட்டு என்டர் தட்டினாலே வந்து P டேக் மாதிரி இந்த மாதிரி டேக்ஸ்லாம் வந்து வந்துடும். ஸோ அதனால தான் நான் விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து பிகினருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொன்னேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா P டேக். ஸோ இந்த மாதிரி டேக் தான் வந்து பார்த்தீங்கன்னா HTML ஃபுல்லாகவே இருக்க போகுது. ஸோ அதை பற்றி தான் என்னன்றதை நம்ம நல்லா பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் வந்து டைப் பண்ணியிருக்கேன். ஸோ டைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி ஆப்ஷன் காட்டுது இல்லையா. ஸோ இதுக்கு பேர் தான் எமெண்ட் அப்ரிவேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா VS Codeல இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ். ஸோ நான் இதை கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு கோட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா HTML ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரோட ஃபர்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, டாக் டைப்.html. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசருக்கு நம்ம எந்த வெர்ஷன் ஆஃப் HTML யூஸ் பண்ணுறோன்ற சொல்றதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்து இருக்கிறது HTML lang இங்கிலீஷ் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா HTML டேக். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் வெப்சைட்டுமே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள தான் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்குள்ள lang ஈக்குவல் டு இன்னு இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஒன்றுமே இல்லை. என்ன லாங்குவேஜை நீங்கள் கோடிங் பண்ணுறீங்க. ஸோ இப்போ தமிழ்னா டேம் அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ இதில் வந்து இங்கிலீஷ்னா இங்கன்னு போட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெட் டேக். ஸோ இந்த ஹெட் டேக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட்டில் வரக்கூடிய எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் எல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு CSS யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த ஃபைல்ஸை ஃபுல்லாக லிங்க் பண்ணுறது எல்லாமே இந்த இடத்துல லிங்க் பண்ணுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாடி டேக். ஸோ பாடி டேக் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான டேக். ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா டேக்கையுமே வந்து போடுவோம். ஸோ உங்கள் வெப்சைட்டில் தெரியணும்னு நினைக்கிற எல்லா டேக்கையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாடி டேக்ல தான் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து VS Code ஒரு பக்கமாகவும் குரோம் ஒரு பக்கமாகவும் வச்சிருக்கேன். ஏன்னா நான் கோடிங் பண்ணிட்டு அவுட்புட்டை பார்க்கறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் பார்த்தீங்கன்னா இந்த HTML டாக்குமெண்ட் வந்து குரோம்ல ஓப்பன் பண்ண போறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா VS Code கீழே கோலன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த HTML ஃபைல் ஒரு வெப்சைட்டா உங்க ப்ரௌசர்ல லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணோம் இல்லையா, லைவ் சர்வர் சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன், அதுதான். ஸோ கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டில் டேக்கு வருவோம். ஸோ இந்த டைட்டில் டேக்கை பற்றி நான் சொல்லவே இல்லையா. ஸோ இந்த டைட்டில் டேக் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வெப்சைட்டோட டைட்டில். ஸோ ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த டைட்டில் டேக்ல நீங்கள் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அது அப்படியே உங்கள் வெப்சைட்டோட டைட்டிலாக மாறிடும். ரொம்பவே ஈஸியான ஒரு டேக்.
நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோடைய பேரை வந்து டைட்டிலாக கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் உங்கள் டைட்டிலாக கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாடி டேகுக்கு வருவோம் காய்ஸ். பாடி டேக் வந்து இதுதான் நம்ம முக்கியமான டேக் சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா டேக்கும் போடுவோம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பி டேக் ஒன்று போட்டு காட்டுறேன். ஸோ விஎஸ் கோடில் வந்து ஒரு நல்ல ஃபீச்சர் என்னன்னா நீங்கள் பின்னு போட்டு என்ட்ரு தரனாலே அந்த டேகாக மாதிரி வந்துடும். ஸோ பி டேக்ன்றது ஒன்றுமே இல்லை, பேராகிராஃப் டேக். ஸோ நீங்கள் இதில் ஏதாச்சும் போயிட்டு ஏதாச்சும் டெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வெப்சைட்டில் அது ஒரு பேராகிராஃப் மாதிரி காட்டும். ஸோ இந்த அவுட்புட்டை பார்த்தா தெரியும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பி டேக். ஸோ பேராகிராஃபுக்கு நம்ம கிட்ட டேக் இருக்கு. ஸோ ஹெட்டிங்க்கு டேக் இருக்காங்க இருக்கு. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா H1 டேக். ஸோ H1 நான் சொல்லும்போது அப் டு H6 வரையும் இருக்கு. ஸோ H1 அப்படின்னா ஹெட்டிங் 1. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் லெவல் ஹெட்டிங். ஐ மீன் இதுதான் வந்து இருக்கிறதுலே பெரிய ஹெட்டிங் சொல்லலாம். ஸோ இப்போ இதில் நான் வந்து திஸ் இஸ் ஹெட்டிங் சொல்லிட்டு டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன், அதை பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்பவே பெருசாக வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா H1. ஸோ இதே மாதிரி H2, H3, H4, H5 அப் டு H6 வரையும் இருக்கு. ஸோ உங்களுக்கு நான் H6 வந்து போட்டு காட்டுறேன் பாருங்க. ஸோ இதுக்குள்ள ஒரு அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேராகிராஃப் டேப் போட்டோம் இல்லையா, அதை விட வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சின்ன ஒரு ஹெட்டிங் சொல்லலாம். ஸோ இது மாதிரி H2, H3, H4 இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி டேக்ஸ் எல்லாமே நீங்கள் அவங்க ஓனாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ காய்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சொல்லி நம்புறேன். புரியல அப்படின்னா எந்த பார்ட் புரியலன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி